Okay. And G.K. Reddy, பெருமையாக சொல்லுகிற விஷால் ஃபாதர், ஆக்டர் விஷால் ஃபாதரு, இந்த நடிகர் சங்கம் பில்டிங் ரெடியானதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நாலு போயினே இருக்குது. இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். அந்த இங்கேயே ரிசப்ஷனில் வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் மேரேஜு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறாரு. எனவே கன்ஃபார்ம்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சாய் தன்சிகா தே ஆர் லவ்ட் அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணோம். அங்கேருந்து தான் இங்கே நேரம் இங்கே வர அந்த நான் பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த என்ன பாண்டவர் மாதிரி அந்த என்ன சொல்கிறேன், அந்த ஃபைவ் பீப்புளெலாம் அவங்க சேர்ந்து முயற்சி பண்ண இது. இந்த மாதிரி அளவுக்கு பயிருக்கணும், இப்படி எட்டி பார்க்கணும். முன்னால் எட்டி பார்த்தா ஒரே காடை மாதிரி இருந்தது. இது நடிகர் சங்கமுக்கு வெரி குட் பில்டிங் அண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் பப்ளிக் ஆல்சோ தே வில் கிவ் இது கல்யாண மண்டபம் இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல் ஆகிற இடம். ஆனால் பியூட்டிஃபுல் பிளேஸ், வெரி லக்கி பிளேஸ். இது அந்த காலத்தில் சிவாஜி சாரு, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் இது பண்ண இடம். நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, நான் 87 வயசு. எனக்கு தெரியும் எப்படி இருந்தால் அந்த காலம் எப்படி இருந்தது. இந்த ரோடுங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே காடாக இருந்தது. இப்போ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன்னா இது ஓன்லி ஃபார் பப்ளிக் என்ஜாய்மெண்ட்டு. அண்ட் ஆல்சோ எல்லா நடிகர் கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி பில்டிங் இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது விஷயம் சொல்கிறதுக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, விஷால் சேலஞ்ச் பண்ணி நாசர் அவர் எல்லாம் கார்த்திக்கு அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒற்றுமை இருந்து பண்ணியிருக்காங்க. ஒற்றுமை இல்லைன்னா இது மாதிரி பில்டிங் வராது. இம்பார்ட்டண்ட் என்னன்னா, யாராவது ஆகட்டும், எந்த மாதிரி ஆகட்டும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் 28 வருஷம் சேலரியில் இருந்தேன் கவர்மெண்ட்டில், HAL பெங்களூர் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி. அப்படி டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டண்ட், ஒற்றுமை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூனிட்டி இருந்தால் ஏதாவது சாதிக்கலாம். அதனால தான் இந்த சாதிப்பு இப்போ தான் தெரியுது இல்லை உங்களுக்கு எல்லாம் பில்டிங்கு. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால தான் இன்றைக்கி விஷால் கன்ஃபார்ம் பர்த்டே ஆல்சோ அண்ட் ஆல்சோ நிச்சயதார்த்தம் டே. இன்றைக்கி முடிச்சுட்டு நேராக அங்கே தான் வரேன். என்ன பார்த்து போகலாம் எப்படி இருக்குன்னு. முந்தானத்து பார்த்தேன், எல்லாம் லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது டெக்கரேஷன் எவ்ரி திங். இங்கே பண்ணாங்கல்ல, லைட்ஸ் தானே போட்டு. அது ரொம்ப ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை சன். ரொம்ப கஷ்டப்படுறான். பேசுகிறவங்க எதாவது பேசினே இருப்பாங்க. ஒற்றுமை அதான் சொல்கிறத, ஒற்றுமை இல்லை. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்காது, இவங்க பார்த்தா அவருக்கு பிடிக்காது. தவறு இது. நான் டிஃபென்ஸில் இருந்து வந்திருக்கேன். எல்லாம் ஒற்றுமை. என்ன சாதி, என்னங்க விஜயந்தா டேங்க் பண்ணியிருக்கோம், 1000 டேங்க் பண்ணியிருக்கோன்னா அப்படியில் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உலகத்துலேயே அந்த ஃபேக்ட்ரி ஒன்லி ஃபேக்ட்ரி இன் த வேர்ல்டு. எல்லா காம்பனண்ட்ஸு, கியர் பாக்ஸு, இன்ஜினு எல்லாம் அங்கே, ஈவன் டெஸ்ட் கூட அங்கேயே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒற்றுமை இருந்தால் இந்த பிகாஸ் கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் பண்ண கொடுத்தாங்க பண்ணாங்க. இங்கே கவர்மெண்ட் பணம் இல்லையே, ஜனங்க நீங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்பெஷலி நீங்கள் உங்களுக்கு பேர் வரல சீக்கிரமாக எனக்கு